தினேஷை வெளுத்து விட்ட அர்ச்சனா இந்த சீனை வந்து பார்க்கும்போது செம்ம ஜாலியாக தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி என்னடா இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வந்து நடந்தது. அப்போ இருந்து நான் ட்ரை பண்ணுற வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேரம் வந்து சரியாக அமையல. ஸோ அதனால் இப்போ வந்து போடுறேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாரையும் உசுப்பேத்திட்டு இருக்கார். ஏன்னா அவர் ஓப்பனாகவே வந்து சொல்லி விஷ்ணு கிட்ட சொல்லி, விஷ்ணு நம்ம 2 பேரும் உசுப்பேற்றலாம்ப்பா, அவங்க வந்து பணத்தை எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உசுப்பேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து விசித்ராவை உசுப்பேற்றுறது. மேடம் நீங்கள்லாம் வேறு லெவல் மேடம், நீங்கள்லாம் பணத்தை எடுப்பீங்களா மேடம், அப்படி பண்ணுவீங்களா மேடம், இப்படி பண்ணுவீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் வந்து உசுப்பேற்றிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திரா அவர் கூடயே தான் இருக்கார். ஆனால் அவரை வந்து உசுப்பேற்றுறாப்புல. மணிச்சந்திரா தயவுசெய்து அந்த பக்கம் மட்டும் போயிடாதுப்பா, பணத்தை எடுத்துறாதுப்பா, 3 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டுப்பா, 5 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பேத்துறாரு. அதே மாதிரி அர்ச்சனாவையும் உசுப்பேத்திருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து டாக்டிக்கலாக பார்த்தாக்க இது ஒரு கேம் தான். ஆக்சுவலி அவங்கள உசுப்பேற்றி யாரா இப்போ ஒரு வேலை சொல்லவே முடியாது. அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த பணப்பொட்டி எடுத்துகிட்டு போனால் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான பிளேயர் வந்து அதுவும் குறிப்பாக வந்து டைட்டிலே வின் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க ஏற்றுற உசுப்பில் வந்து பட்டக்குன்னு வந்து பணப்பொட்டியை தூக்கிட்டு போனாலையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விசித்ராவே வந்து ரெடியாக இருக்காங்க பணத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு. அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேடம் வந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தினேஷ் பண்ணுறது சரியில்லை. ஏன்னா எனக்கு மட்டும்தான் வந்து நெகட்டிவாக தெரியுறான், மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக தான் தெரியுறான். நான் வந்து ஸ்டோரி சொல்லும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நரேட் பண்ணும்போது கூட அவங்க எல்லாருமே டிஸ்அக்ரி தான் கொடுத்தாங்க. அப்படின்னா என்கிட்ட மட்டும் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் ஷார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் ஆரம்பித்து கடைசி இவங்க முடிக்கும்போது எப்படி முடித்தாங்க அப்படின்னா இவங்க வந்து உசுப்பேற்றுறாங்க. ஒருத்தருக்கு வந்து காசு வேணும் அப்படின்னா இல்லை வெளியே வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்குனாக்கா இந்த காசை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து சரி பண்ணிப்பாங்க, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு இவங்க உசுப்பேற்றுறாங்க, உசுப்பேற்றி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா கேட்கும்போது அதுக்கு அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, நானே ஒரு இடத்துல வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து மணியை வந்து பார்த்திங்கன்னா உசுப்பேற்றுறாங்க, என்னையே கூட்டு உட்கார வச்சு பணம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பான ஒரு விஷயம். ஒருவேளை இது தப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கேட்பேன், கேட்டு எதுக்கு சண்டை போகும்போது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அதே மாதிரி அது தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை அவங்களே வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே நேருக்கு நேராக பேசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. நேருக்கு நேராக பேசிக்கிற சுச்சுவேஷன் வரும்போதும் அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க தினேஷ்கிட்ட, ப்ரோ நீங்கள் பண்ணுறது தப்பு ப்ரோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் உசுப்பேற்றாதீங்க, அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க பணத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தினேஷ் அவர்கள் வந்து நான் எதுவுமே பண்ணலையே, நான் எதுவும் பண்ணல, நான் வந்து உசுப்பெல்லாம் ஏற்றலை, இது மேபி இது கேமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நழுவ ஆரம்பிச்சிடறாரு. ஒரு மாதிரி ரஃப்பாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவர் போயிடுறாரு. கிளம்பி போனதும் வந்து திரும்பியும் வராரு இவர்கிட்ட, யாராரு அர்ச்சனா கிட்ட வராங்க. மணிச்சந்திராவும் இருக்கார். மணிச்சந்திரா இருக்கும்போது அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படி தாங்க பண்ணுறாரு, தப்பு தான் அது, என்னையே வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுக்க வைக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திராவும் அர்ச்சனா கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயராண்ட வராரு. மறுபடியும் உட்காந்து அர்ச்சனா கிட்ட ஏதாவது பேசு இல்லைனா வந்து பாடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ப்ரோ மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. என்னம்மா நீ, நான் சாதாரணமாக பண்ணதுக்கே இப்படிலாம் வந்து இது பண்ணுறேன், நான் ஒரு வேளை உண்மையாகவே காண்டு ஏற்றணும்னு பண்ணாக்கா நீ எப்படி இருப்ப அப்படின்னு யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அந்த இடத்துல ஒரு மாதிரி தக் லைஃபாகவும் ஒரு மாதிரி டெரராகவும் வந்து பேசிகிட்டு இருக்கார். பட் இவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு கேம் விளாடுறேன் அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து அமைதிக்கும் பாரபட்சத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன கருணைக்கு இதுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது, பாசத்துக்கும் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மனுஷன் வந்து சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஆஸ் அ கேமராக பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் தி கேம் தான், ஆஸ் அ ஹியூமனாக பார்க்கும்போது இது கொஞ்சம் தவறாக தான் வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அர்ச்சனா வந்து கேட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.